இன்னைக்கு அக்கௌண்டன்சியில் செகண்ட் சாப்டர் 6th சம் பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2019 சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போட்டோம்ல, அதில் ரிசிப்ட் சைடு போட்டது எல்லாமே தான் நம்ம இன்கம் சைடு போட போகிறோம். பேமெண்ட் சைடு போட்டதெல்லாம் தான் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போட போகிறோம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் எடுத்துருப்போம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நம்ம எடுத்துக்க கூடாது இந்த சம்மில். இப்போ நம்ம இன்கம் சைடு என்னென்ன வரும்ன்ட்டு பார்த்துடலாம். டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் 5,000 இன்கம் சைடு, டு சப்ஸ்கிரிப்ஷன் 55,000 இன்கம் சைடு, டு லீகசி வந்துட்டு நம்மளுக்கு வராது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு லீகசி அப்படின்னாவே ஒரு கிஃப்ட் வருதுன்னு அர்த்தம். ஏதாச்சும் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க, யாராச்சும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, அது நம்மளுக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருது. அடிக்கடி நடக்கிறத தான் நம்ம இந்த சம்மில் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 7,000 இன்கம் சைடு வந்துடும். நெக்ஸ்ட் டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 16,000. கீழே புக் வேல்யூ 17,000 கொடுத்துருக்காங்க. நம்ம புக் வேல்யூ 17,000 தான், ஆனால் நம்ம சேல் பண்ணது 16,000க்கு. அதனால நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. நம்ம அதை எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு என்னென்ன வரும்னு பார்த்துடலாம். பை சேலரி 20,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, பை ரெண்ட் 24,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,000 எக்ஸ்பெண்டிச்சர், பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 6,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, பை இன்வெஸ்ட்மெண்ட் மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னாவே நம்மளுக்கு அசட்டு, ஸோ அது நம்மளுக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும், அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அடிக்கடி பண்ண மாட்டோம், ஸோ அதையும் எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் கீழே பை பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சம்மில் அதை எடுத்துக்க மாட்டோம். இப்போ சம் போட்டுடலாம். இப்போது 6th சம் போட்டுடலாம். தென்காசி திருவள்ளுவர் மன்றம் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2019 போட்டுக்கிட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் போட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அமௌண்ட்டு இன்கம் அமௌண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. போட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு பாருங்கள். சேலரி வந்துட்டு 20,000, ரெண்ட் வந்துட்டு 24,000, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,000, பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி 6,000, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 1,000 கொடுத்துருக்கேன். இன்கம் சைடு பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 5,000, சப்ஸ்கிரிப்ஷன் 55,000, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 7,000. நம்மளுக்கு இன்கம் சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 67,000 வந்திருக்கு. இந்த சைடு கம்மியாக இருக்கா, அப்போ இந்த சைடை கூட நம்ம 67 கூட மைனஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த சைடு ஆட் பண்ணால் 53,000 வருது. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 14,000 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு இந்த சம்முக்கு. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் 7th பார்த்துடலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் கும்பகோணம் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2018 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம் தான் போட போகிறோம். இன்கம் சைடு என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். டு ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு 6,000 இன்கம் சைடு, டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 9,000 இன்கம் சைடு, டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து நம்ம இந்த சம்மில் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நியூவாக ஒருத்தவங்க நம்ம கிளப்பில் சேர வந்தாங்கன்னா அப்போ தான் நம்ம அமௌண்ட் வாங்குவோமே தவிர அடிக்கடி அமௌண்ட் வாங்க மாட்டோம், ஸோ அதை யூஸ் பண்ண மாட்டோம். டு லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு 2,000 இன்கம் சைடு. எக்ஸ்பெண்டிச்சர் சைடு என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். பை ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பே பண்ணியிருக்கோம் 12,000, அது எக்ஸ்பெண்டிச்சர் சைட். பை பிரிண்டிங் சார்ஜஸ் 5,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைட், பை பேங்க் சார்ஜ் 1,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைட், பை இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங் 2,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 16,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தான். ஆடிட்டிங் ஃபீஸ் 3,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 4,000, அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. இப்போ சம் போட்டுடலாம். இப்போ நம்ம 7th சம் போட்டுடலாம். கும்பகோணம் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2018 கொடுத்துக்கோங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போது சம் பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் இன்கம் அமௌண்ட்னு கொடுத்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள். ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு வந்துட்டு 12,000, பிரிண்டிங் சார்ஜ் 5,000, இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் 2,000,
டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 16,000, பேங்க் சார்ஜ் 1,000, ஆடிட்டிங் ஃபீஸ் 3,000, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 4,000. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு 6,000, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 9,000, லாக்கர் ரெண்ட் ரிசீவ் 2,000 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் இன்கம் சைட் தான் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 43,000 நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த சைட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 17,000 கிடச்சிருக்கு. இதையும் நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணோம், ஏன்னா அதிகமான இருக்கிறதே 43 போட்டாச்சா. இதையும் நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 26,000 வந்துருச்சு. அதை நம்ம இங்கே போட்டு 7th சம்மை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் 8th பார்த்தலாம். From the following receipt and payment account and the additional information given below, calculate the amount of subscription to be shown in income and expenditure account for the year ending 31st December 2018 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி receipt and payment மெத்தட் போட்டிருப்போம், income and expenditure மெத்தட் போட்டிருப்போம். இந்த சம்மில் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நம்ம சந்தான்னு சொல்லுவோம் தமிழில். சப்ஸ்கிரிப்ஷன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சர்வீஸ் இல்லைனா ப்ராடக்ட் சேல் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கும். சர்வீஸ் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறமேட்டு மேகசின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸில் அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணுது. ஸோ அப்போ தான் நம்மளால் தினமும் சர்வீஸ் பண்ண முடியும்ன்ட்டு. இப்போது சம் பார்த்துடலாம். சம்மில் பார்த்தீங்கன்னா கீழே 2 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2017 28,000 கொடுத்துருக்காங்க. 2018 1,72,000 கொடுத்துருக்காங்க. 2019 12,000 கொடுத்து இன்னர் காலமில் அதெல்லாமே கொடுத்து அவுட்டர் காலமில் ஆட் பண்ணி 2,12,000 கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2018 இஸ் 8,000 கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு. அதில் வந்துட்டு இயர் வந்துட்டு பாருங்கள் 2018ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இந்த காலம்குள்ளே இருக்கிற 2018 1,72,000 தான் நம்ம ஆன்சருக்கு எடுத்துப்போம். அதில் வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம போட போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு அது இன்கம். ஸோ நம்ம இன்கம் பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 2018 1,72,000 போட்டுட்டு கீழே பை சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னாவே நம்மளுக்கு அது இன்னும் காசு அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வரல. அப்போது நம்ம அந்த அமௌண்ட்டை அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கூட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி 2018ன்னு கொடுத்துருக்காங்களா, அதோடு தான் நம்ம ஆட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சம் போட்டுடலாம். சம் 8th பார்த்தோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தி இயர் எண்டட் 31st December 2018 ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் இன்கம் அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. இன்கம் சைட் தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போடணும்னு சொன்னேன். அது வந்துட்டு 1,72,000. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன். அவுட்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கீழே 8,000 கொடுத்துருந்தாங்களா. இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,80,000 ஆன்சர் கிடச்சிருச்சு. இவ்வளோ தான் நம்மளுக்கு 8th சம்.